காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். மலர் இருந்து போடா. மாமா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? எவ்வளவு ஆசையா அம்பிட்டு தூரத்துல இருந்து பார்க்க வந்தாங்க. வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? ஏய், நான் என்னடி தப்பா பேசிட்டேன்? நடந்தது தானே சொன்னேன். நடந்தது என்னன்னு உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதை ஓயாம சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? சரி, வாய் தவறி வந்துருச்சு, விடு. ஆமா, அது எப்படி வாய் தவறி வரும்? எவ்வளவு ஆசையா பிள்ளைய 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. செத்த நேரத்துல இப்படி கடுத்து விட்டீங்க. ஏய், வேணும்னு சொல்லலடி. இவ்வளவு வயசாயிருச்சு, இன்னமும் உங்களுக்கு ஆள் பார்த்து இடம் பார்த்து பேச தெரிய மாட்டேங்குது மாமா. சரி விடு. டேய், உங்க அத்தை வந்தா பாத்தியா? உங்க மாமாவும் வந்தாருடா, பாத்தியா? மயிலு கோபத்தை குறடி, பிள்ளை பத்த உடம்புக்கு கோபம் ஆகாது. போயிருங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. நான் என்ன இப்ப தப்பா சொல்லிட்டேன்? ஆளாளுக்கு ஏமால கோச்சுக்கிறாங்க. என்னங்க என்னங்க சாரிங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? அண்ணே அப்படி பேசுனத மனசுல வச்சுக்காதீங்கங்க. உங்க அண்ணன் பேசுனதுல எந்த தப்பும் இல்லைலடா பிள்ளை. எங்க அண்ணன் எப்பவுமே அப்படித்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாது. டக்கு டக்குன்னு குத்தி குத்தி பேசிடுவாரு. நீங்க அதையெல்லாம் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாதீங்கங்க. தப்பு எல்லாம் என் பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் உங்க அண்ணனை வருத்தப்பட்டு என்னடா பிள்ளை ஆக போகுது? உங்க அண்ணன் குத்தி பேசினாலும் இடம் பொருள் பார்க்காம பேசினாலும் அவர் சொன்ன வார்த்தை உண்மைதானே. நான் அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்கல. அப்புறம் ஏங்க முகம் வாடி போச்சு? டக்குன்னு வெளியே வந்துட்டீங்க. அதான் சொன்னேன்லடா, உங்க அண்ணன் சொன்னது உண்மைதான்னு. உண்மை எப்பவும் சுடத்தானே செய்யும், சுட்டா வலிக்கத்தானே செய்யும். அப்படியெல்லாம் பேசாதீங்கங்க. நமக்கு என்ன குழந்தை பிறக்காமலா போயிடும்? வந்த குழந்தையவே பாதுகாக்க முடியல. எங்க அப்படியெல்லாம் பேசாதீங்கங்க. சரிடா பிள்ளை, சரி, அதுக்கு எதுக்கு அழுகுறீங்க? நமக்கு குழந்தை பிறக்குங்க. பிறக்கும்டா, பிறக்கும். யாரு இப்ப பிறக்காதுன்னு சொன்னாங்க? இருந்தாலும்டா பிள்ளை, நம்மளோட முதல் குழந்தை, நம்ம வீட்டோட முதல் வாரிசு இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் நானும் மனுஷன் தானடா. எல்லாரும் சேர்ந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் என்னங்க? டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, ஊருக்கு கிளம்பலாமா? டேய், அழாதீங்கடா. அழுது என்ன ஆக போகுது? அழுகலங்க. சரி, நான் போய் அத்தையும் மைனியும் கூட்டிட்டு வரேன். நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னங்க? என்னம்மா? டேய் டேய் மனே, டேய் மனே, என்னடா ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்குங்க. தலையெல்லாம் சுத்துது. ஏமோ ஏன்டா பிள்ளை, வெயில் ஒத்துக்கலையா? சார், என்னாச்சு? மேம், என்னன்னு தெரியல மேம். நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு தலை சுத்துதுன்னு சொல்லி சாஞ்சிட்டாங்க. உங்களுக்கு இவங்க யாரு? என் ஒய்ஃப் மேம். சரி, உள்ள வாங்க, என்னன்னு பாப்போம். ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர சொல்றேன். நோ மேம், நானே தூக்கிட்டு வந்துருவேன். சரி, அப்ப வாங்க, சீக்கிரமா வாங்க. டேய் பிள்ளை, என்னம்மா என்ன பண்ணுதுமா? வாங்க உள்ள போலாம். மணி, காலையில நல்லா சாப்பிட்டீங்களாடா? நல்லா தாங்க சாப்பிட்டேன். வெயில் ஒத்துக்கலையாடா பிள்ளை? வெயில்ல அலைஞ்சது. கார்ல தானங்க வந்தோம். வெயில் ஏறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம்ல. அப்புறம் ஏன்டா, எதுக்குடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? தெரியலங்க. நீங்க என்னத்தையோ போட்டு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதான். இல்லங்க, நான் என்னத்த நினைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் பிள்ளை, என்னடா ஆச்சு? ஐயா கண்ணு, என்னையா ஆச்சு? அம்மா, என்னன்னு தெரியலம்மா. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு தலை சுத்துதுன்னு சொல்லி சாஞ்சிட்டாங்க. என்னத்தா, நல்லா சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன் மைனி. டாக்டர் அம்மா என்னையா சொன்னாங்க? இந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்கம்மா, இந்த வரேன்னு சொல்லியிருக்காங்க. டேய், தலை எதுவும் வலிக்குதாடா? இல்லங்க, வலிக்கல. ஒரு மாதிரி கரக்கமா இருக்கு. ஒன்னும் இல்லடாம்மா, சரியா போயிடும். என்ன சார்? என்னாச்சு மேம்? பயப்படாதீங்க சார், அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அவங்க கன்சீவாக இருக்காங்க.
டேய் மணி, என்னங்க? தேங்க்ஸ் டபுள. ஏய் இந்தா பெரிய மாடு எந்திரி, கூடவே போய் படுத்துக்கிடாத. மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம், நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை சார். அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான் மேம். இவன் ஒரு கிறுக்கு பையனே என்ன செஞ்சான்? இல்ல உங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்திருக்கு. அதுக்காக நீங்க உங்க ஊர்ல இருந்து அவங்கள பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. வந்த அந்த நேரத்துலயும் கூட இவர் தன்னோட ஒய்ஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கையோட எடுத்துட்டு வந்திருக்காரு. இல்ல மேம், இவங்களை கொஞ்சம் லாங்கா எங்க கூட்டிட்டு போனாலும் அந்த ரிப்போர்ட்டை கையோட எடுத்துட்டு போயிருவேன். அவ்வளோ முன்னெச்சரிக்கை. ஆமா, இந்த மயங்கி விழுந்துட்டாங்கல்ல. நல்லதுதான் சார், நல்லதுதான். நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏண்டா பிள்ளை பெத்தது உன் பொண்டாட்டியோட மதினி. அவங்கள பார்க்கறதுக்கு எதுக்குடா உன் பொண்டாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வந்திருக்க? உங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட பேசினேன் சார். என்ன சொன்னாங்க மேம்? இவங்க கையை பிடிச்சி பார்த்ததுமே இவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் பயந்து போய் மெடிக்கல் ரிப்போர்ட்டை என் கையில் கொடுத்ததும் நான் ஒரு டெஸ்ட் எடுத்தேன். டெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட டாக்டர் கிட்ட பேசினேன். அவங்க விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பார்த்து கூட்டிட்டு வர சொன்னாங்க உங்களை. உங்ககிட்ட பேசுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். நீங்கள் ஊருக்கு போனதும் அவங்கள போய் ஒரு தடவை பாருங்க. அவங்க என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே மேம். ஓகே. ஏத்தா பொம்பளை பிள்ளை நீ, நாள் தள்ளி போனதும் கூடயுமா உனக்கு தெரியாம இருக்கு? அடிக்கடி பொத்து பொத்துன்னு உளுந்து எல்லாரையும் கலங்கடிக்கிறதே வேலையா வச்சிருக்க. மேம் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. இப்போ லாஸ்டா ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகி தானே அவங்களுக்கு அபார்ட் ஆனது. ஆமா மேம். அதனால இப்போ எதுவும் இல்லை இல்லை, அதனால அவங்களுக்கு இர்ரெகுலராக இருந்திருக்கு. அதான் அவங்களுக்கு கணக்கு வச்சுக்க தெரியல. வேற எதுவும் பயப்படுற மாதிரி? இல்லை இல்லை, நீங்கள் பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் ஊருக்கு போனதும் உங்கள் டாக்டர் கிட்ட கொண்டு போய் ஒருக்க காட்டுங்க. அவங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, எப்படி கேர் பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க. ஓகே மேம். இந்தாங்க சார் அவங்களோட ரிப்போர்ட். தேங்க்யூ மேம். எங்கள் வேலையை லேசாக்குனதுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மேம் இப்போ டிராவல் பண்ணலாமா? எப்படி வந்தீங்க? கார்லையா பஸ்லையா? கார்ல தான் மேம். நீங்கள் டிரைவ் பண்ணிடுவீங்களா டிரைவரா? நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மெதுவாக அழுங்காமல் குலுங்காமல் ஓட்டிட்டு போங்க. ஓகே மேம். மேம் மெடிசின் ஏதாவது? அது உங்கள் டாக்டர் கொடுப்பாங்கல்ல சார், அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இங்கே நான் ஒன்று கொடுத்து அங்கே அவங்க ஒன்று கொடுத்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுவும் நான் எழுதி கொடுக்கறது இங்கே தான் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் தான் ஆகும். அதனால நீங்கள் உங்கள் டாக்டர் கொடுக்கறதையே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குன்னாங்கல்ல, அதுக்கு மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். ஓகே மேம். ஓகே தேங்க்யூ. மலரு, பிள்ளைய பார்க்க வந்த இடத்துல புள்ள வரம் வாங்கிட்டு போற. ஆமா மைனி. மருமகனை கையில வாங்கி கொஞ்சின நேரம் என் மருமகளுக்கும் பிள்ளை உண்டாயிருச்சு. சந்தோஷம்டா தாயி ராசாத்தி. நல்லபடியா பிள்ளைய பெற்று எடுக்கணும். சரிங்க தே. மேம் அப்போ நாங்க கிளம்பலாமா? ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், போட்டதும் கிளம்புங்க. ஓகே மேம். ஐயா கருப்பு, அம்மா குழந்தை உண்டான முறைக்கு முதல்ல சமந்தார் வீட்டில் சொல்லணும். இப்போ உங்கள் அத்தை ஊரில் இல்லை, அவங்க அண்ணன் இங்கே தானே இருக்காரு. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீ பிள்ளைய பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ. சரிங்கம்மா. பாப்பா வா. சரிம்மா. சொல்லவே இல்லை பாத்தீங்களா? எனக்கே தெரியாதுங்க. தேங்க்ஸ் டபுள. ஆமா நல்ல கதையா இருக்கே. யாருக்கு தேங்க்ஸ் சொல்றது? உங்க மருமகனை நீங்க கொஞ்சம் இல்ல உங்க பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு போல. எங்க அப்பா என்னைத்தான் கொஞ்சணும்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். அப்படியா? ஆமா. டேய் மலரு. அண்ணே. மலரு டேய் தாயி சந்தோஷம்டா சந்தோஷம். அண்ணனுக்கு டபுள் ப்ரமோஷன். ஆமா மச்சான், நீங்க என்னைய மாமா வாக்குனீங்க, பதிலுக்கு நான் உங்களை மாமா வாக்கிட்டேன். ஆமா மாப்ள ஆமா. மலரு ரொம்ப கவனமா இருக்கணும்டா. சரிங்கண்ணே. மாப்ள கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரிங்க மச்சான். தம்பி மலரு. அத்தே ரொம்ப சந்தோஷம்மா. ஆமாம்மா, எல்லாம் உங்க பேரான கையில தூக்குன யோகம் தான். நல்லதியா. அக்கா கிட்ட சொன்னீங்களாம்மா?
சொல்லிட்டேயா, அவன் உடனே எந்திரிச்சு வருவேன்னா. எந்திரிச்சு வரக்கூடாதுல்ல, அதனால உட்கார வச்சுட்டு வந்திருக்கு. உங்க அம்மாவும் அக்காவும் அங்க துணைக்கி இருக்காங்க. நாங்க இந்த கிளம்பும் போது வர்றோம்மா, மலருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, வாங்க வாங்க. உங்களை எத்தனை நாள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா? சுகப்பிரசவம்னா 3வது நாளே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கய்யா. நேத்து பிள்ளை பிறந்தது, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நாளைக்கு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. சரிங்கம்மா. மயில மாதிரியே மலர் பிள்ளையும் சுகமா பிள்ளைய பத்தி எந்திக்கணும். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமா? அதெல்லாம் நல்லபடியா சுகப்பிரசவத்துல பிள்ளைய பத்தி எந்திரிப்பா. ரொம்ப நன்றிம்மா. சரியா, நான் போய் மயில் பக்கத்துல இருக்கட்டுமா? நான் போயிட்டு அம்மாவையும் அக்காவையும் அனுப்புறேன். பார்த்து பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போங்கய்யா. சரிங்கம்மா. மலரு பாரண்டா. சரிங்க தே. மாப்பிள, நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரட்டுமா? நான் தான் மச்சான் உங்களுக்கு கொடுக்கணும். சரி, அப்ப நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. இப்போ ஒரு நிமிஷம் கூட மலர விட்டு நான் நகர மாட்டேன். நீங்க ஊருக்கு வருவீங்கல்ல, அங்க வந்து தர்றேன். சரிங்க மாப்பிள, பாத்துக்கோங்க. ஊருக்கு பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க மாப்பிள. சரிங்க மச்சான். வண்டியை தேர் இழுத்த மாதிரி மெதுவா இழுத்துட்டு போறேன், போதுமா? சரிங்க மாப்பிள, சரி பாத்துக்கோங்க. ஏங்க, வீட்ல குழந்தைனாருக்கு வெண்ணிலாவுக்கெல்லாம் சொல்லணும்லங்க? ஆமாடா, நான் சொல்லிடுறேன். இந்த குமார் அண்ணாவுக்கு, ஐஸுக்கு, வெற்றி சாருக்கு, அக்காவுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம பெரியப்பா வீட்ல எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லிடுவோம். நீங்க பார்த்து பத்திரமா இருக்கணும். ஆனா கருப்பனுக்கு ஹனிமூன் மிஸ் ஆயிடுச்சு. அங்க போகாமலே கொடுத்த ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணிட்டோம்ல. அப்புறம் எப்ப போறது? குழந்தைனார் போட்ட டிக்கெட் வீணா போயிடும். புள்ள பிறந்தது புள்ளையும் கூட்டிட்டு போவோம். ரைட். பேபி, ஹாய் பேபி. எஃப்எம்கே. ஹே பேபி. டேய் தம்பி, இங்க இருக்கேன். தம்பியா? பேபி, நீங்க நவ்வாப்பழம் பறிக்க, சேச்சே நவ்வாப்பழம் திருட எங்க கொள்ளைக்குள்ள வந்தீங்கல்ல, அப்ப நான் உங்களை ஃபர்ஸ்ட் இப்படி தானே கூப்பிட்டேன், ஞாபகம் இருக்கா? அது இன்னும் 10 வருஷம் ஆனாலும் மறக்காத என்ன? அதை எப்படி மறப்பேன்? நீங்க திருட வந்தப்ப தானே முதல் தடவையா உங்களை பார்த்தேன். திருடன்னு சொல்லாத பேபி. ஒரு 4 நவ்வாப்பழம் பறிக்க வந்தது ஒரு தப்பா? கேட்காம பறிச்சா அதுக்கு பேரு திருட்டு தான். சரி, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? வீட்டுல யாரும் இல்ல பேபி, நீ மட்டும் தானே தனியா இருக்க, வீடு பயந்துடக்கூடாதேன்னு வந்தேன். அப்ப நான் வெளியே போயிடட்டுமா? வீட்டுக்குள்ள இருந்து வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே, நீ பயந்துடக்கூடாதேன்னு வந்தேன். பகல் முழுக்க தனியா தான் இருந்தேன். சாயங்காலம் இந்த மாமா அவங்க எல்லாம் வர்ற கொஞ்ச நேரத்துல நான் பயந்துருவேனாக்கும். ஆளும் சைஸும் பாரு, நல்ல இந்த ட்ரெஸ்ல கொழுக்கு முழுக்குன்னு அம்முல் பேபி மாதிரி இருக்காரு. நானா? நீங்க தான் பேபி. அடிக்கிற வெயிலுக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாரு, ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு. அதுக்கு ஆபீஸ்க்கு ஃபார்மலா மீட்டிங்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட முடியும். அதுக்காக கையில்லாத பனியனை போட்டுட்டா போக முடியும்? நீங்க கிளாமர் பேபி தானே, ஒரு டவுசரை போட்டுக்கிட்டே தெரிவிங்களே, அப்படி போங்களேன் ஒரு நாளைக்கு. ஆனா உனக்கு, ஆமா இரு, இன்னைக்கு நீ எனக்கு மெயில் அனுப்பினேல, அப்போ ஏ ரூம்ல தானே இருந்த? ஐயோ, ஆமா பேபி. யார கேட்டு என் ரூமுக்கு போன? நான் யாரை கேட்கணும்? அதெல்லாம் இருக்கட்டும். வரும்போது என்னமோ எஃப்எம்கேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, யார் அது? நீதான், ஃபியூச்சர் எம்கே. ஃபியூச்சர் எம்கே ரூமுக்குள்ள போகலாம். என் ரூமுக்குள்ள என்ன கேட்காம வரக்கூடாது. நான் இல்லாத நேரமும் என் ரூமுக்குள்ள நீ போக கூடாது. அப்படி என்ன இருக்கு அந்த ரூமுக்குள்ள? பெரிய தங்கமல ரகசியமா இருக்கு. ஒரே ஒரு பொம்மையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, அதையும் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆமா சொல்லிட்டேன்ல. எப்பவாவது ஏதாவது ஒரு மயக்கத்துல எல்லாத்தையும் உளறிடுறது, அப்புறம் அந்த வீராப்ப மட்டும் விடுறது இல்ல. ஆமா உளறிட்டேன். உளறியாச்சுல, உளர்னது தான். அங்க உள்ள தங்கமல ரகசியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் போவேன். சரி போய்க்கோ. பண்ணதெல்லாம் சொல்லி காமிச்சேன்னா மூஞ்சி அப்படி புஷ்ஷுன்னு ஆயிடும். சரி, போன் என்னாச்சு? போன் இந்த என்கிட்ட தான் இருக்கு. அது இருக்கு பேபி, அதுல கால் வருதா? வராமா? ஆமா ஏர்பிளேன் மோட்ல போட்டேன். ஏன் கால் பண்ணியா? அப்படியா? சரி. கால் பண்ணியா? நானும் கால் பண்ணேன், மாமாவும் கால் பண்ணாரு. ஐயோ, ப்ரோ கால் பண்ணாரா? மீட்டிங் இன்னைக்கு என்ன அட்டென்ட் பண்ண சொல்லி இருந்தாரு. மீட்டிங் அப்போ ஏர்பிளேன் மோட்ல போட்டிருந்தேன், திருப்பி அதை எடுத்து விட மறந்துட்டேன் பேபி. என்ன சொன்னாரு? அது திட்டினாரா? இல்ல. அப்புறம் என்ன சொன்னாரு? ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் கொடுத்துருக்காரா? ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு. ஐயோ, என்ன பேபி, என்ன ஒர்க் கொடுத்தாரு?
கோமு அங்கதானே இருக்கா, அவன் நம்பருக்காவது கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அது உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். என்ன சொன்னாரு பேபி? சொல்லவா? சொல்லி தொலை. அது நான் சித்தி ஆயிட்டனா. நீ சித்தி ஆயிட்டியா? முத்து பேபி சித்தப்பா ஆனா பப்பரமிட்டா சித்தி ஆகிதானே ஆகணும். பேபி நிஜமாவா? ஆமா நிஜம்மா. மாமா அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. ஓ மை காட், அந்த நேரம் பார்த்து நான் ஏர்பிளேன் மோட்ல போட்டுட்டேனா? அது எதுக்கு அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஏன் வாயால இந்த நியூஸை நீங்க கேட்கணுங்கிறதுக்காக தான். தேங்க்யூ பேபி. ஏய் ஒப்பரமிட்டா தேங்க்யூ. ப்ரோ வேற என்ன சொன்னாரு? கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாரு. பேபி ஐ அம் சோ ஹாப்பி பேபி. நானும் தான் முத்து. மாமா இந்த நியூஸை சொன்னதும் நான் கேசரி செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமா? நோ இப்போ வேணாம், மைனி வரட்டும். சரி, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. வந்தது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். சரி, நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே பேபி. சித்தப்பா, சொல்லுங்க சித்தி. குட்டி பிள்ளை வீட்டுக்கு வரப்போகுது. சித்தப்பா ரொம்ப பொறுப்பா இருக்கணும். இருப்பாரு இருப்பாரு. கோவத்தை எல்லாம் குறைக்கணும். குறைச்சிருவாரு. வெரி குட். போங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சித்தியோட கட்டளை எல்லாம் பயங்கரமா இருக்கு. சித்தின்னா அப்படித்தான் இருப்பாங்க. ஆமா, நாளைக்கு மகன் வந்து கேட்க கூடாதுல்ல, என்ன பேபி நீ பேபி இப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு. அதனால என்னோட சொல் பேச்ச கேட்டு ஒழுங்கா இருக்கணும். இருப்பாரா? இருப்பாரு. போங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அப்படியே ஆகட்டும் பாப்பரமிட்டா, போயிட்டு வரேன். முத்து பேபியோட சத்தம் ஒண்ணு வரக்கூடாது இனிமேல் இந்த வீட்ல. ஐயோ, இருக்கிற இடம் தெரியாம கப்பிச்சு பண்ணிருக்கணும். மரியாவா மாரியாத்தாவா எவ? இப்ப எதுக்கு அங்க போற? அவளை எதுக்கு இழுக்கிற? ஒழுக்கமா இருக்கணும். புள்ள வந்து நாளைக்கு கேள்வி கேட்க கூடாதுல்ல. ஆத்தா மகமாயி, நீ போயிட்டே போடு. நீங்க போங்க முதல்ல. டேய், நம்ம மாரியம்மன் கோயில்ல கொடி கட்டியாச்சு. மஞ்சள் தண்ணி எதுவும் ஊத்த போறீங்களாடா? ஆமத்தே, போகணும். ஒரே ஒரு சுத்து மட்டும் சுத்திட்டு வீட்டுக்கு வந்துரு. என்னடா பிள்ளை? சரிங்க தே. கருப்பனை கூட்டிக்கிட்டு போகணும். சரிங்க தே. அத்தே, அக்னி சட்டி எடுக்கிறதா வேண்டி இருக்கேன். மாசமா இருக்கும்போது அதை எப்படிடா தாயி எடுக்க முடியும்? அப்புறம் வேண்டுதல என்னத்தே பண்றது? கருப்பங்கிட்ட கேட்போம், வரட்டும். குமாரண்ணா வாங்க. வாயா சிஸ்டர். வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்ஸ் குமாரண்ணா. கருப்பா எங்கம்மா? தெரியல. இல்ல ஆபீஸ் போயிருக்கானா என்ன? இல்லையா, புத்தூருக்கு குலசாமி கோயிலுக்கு போயிருக்கான். காலையில நேரத்திலே போயிட்டான். வந்துருவான் இப்ப கொஞ்ச நேரத்துல. என்னம்மா திடீர்னு? மலர் உண்டாயிருக்கா இல்லையா, அதான் ஐயாவுக்கு ஒரு சிறப்பு பூஜையை போட்டு வரலான்னு போயிருக்கான். நீங்க யாரும் கூட போகலையாமா? மலரை எங்கேயும் நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மலருக்கு துணைக்கு என்ன இருக்க சொல்லிட்டான். என்னையா எதுவும் அவங்கிட்ட சொல்லணுமா? இல்லம்மா, நாளைக்கு வீடு வாஸ்து பண்ணலான்னு. அப்படியா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணியாச்சுமா, அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். ஆமா, அக்கா அதை சொன்னா. இல்ல மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா வாஸ்து பண்றதுக்கு? பண்ணிட்டேம்மா. நாளைக்கு காலையில பூஜைமா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். கண்டிப்பா வந்துருவோமியா. சரிங்கம்மா, கருப்பங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். நீ போன் போட வேண்டியதுன்னு அவனுக்கு. அதாம்மா, அவன் கோயிலுக்குள்ள இருக்கான் போல, அதான் போன் போட்டு எடுக்கல. இல்லாட்டி நான் எப்ப போன் போட்டாலும் ஒரு ரிங்ல எடுத்துருவான். ஒருவேளை பூஜையில இருக்கானோ என்னமோ. சரிம்மா, வரட்டும். வெளியே வந்தது எப்படி மிஸ்ட் கால் பார்த்துட்டு கூப்பிடுவான். ஐயா, ஐசு பிள்ளை வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிரு. அவர் எங்கம்மா முறைச்சுக்கிட்டு இருக்காரு? அவர் முறைச்சுக்கிட்டு வரப்பா இருக்கட்டும்யா, நம்ம இறங்கி போவோம். சொல்லவாமா? கண்டிப்பா சொல்லு. என்ன இருந்தாலும் உனக்கு மாமனார் ஆக போறவர்ல, நீ வீடு கட்டுறதுக்கு அவர் கண்டிப்பா வரணும் இல்லையா? நீங்க தான் இப்படி சொல்றீங்க. அவர் என்னமோ எனக்கு பொண்ணு கொடுக்குற மாதிரியே தெரியல. கொடுப்பாரு, கொடுக்காம எங்க போவாரு? பொறுமையா இரு. அம்மா சொல்றேன், நீ முதல்ல போய் அவர் வீட்டுல அவரை போய் ஒரு வார்த்தை கூப்பிடு. வாராரு வரல அது அவரோட விருப்பம். ஆனா நம்ம கூப்பிடல, ஒரு வார்த்தை சொல்லலன்னு இருந்துடக்கூடாது. நீ இப்ப இங்க இருந்து கிளம்பி நேரம் அங்க போ, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு.
யார் எப்படி இருந்தாலும் நம்ம கடமையை நம்ம தவறாம செஞ்சிடணும். அதனால நீ அவரை போய் முறையா கூப்பிட்டு வந்துரு. நான் மட்டும் போகவா அப்பாவையும் கூட்டிட்டு போகவா? அது அங்க அவர் எப்படி நடந்துக்கிடுவாருன்னு தெரியலையில. அதனால அப்பாவையும் கூட்டிட்டு போய் வீணா அலக்கழிக்க வேண்டாம். நீ மட்டும் போயிட்டு வா. எதுவா இருந்தாலும் நம்மளோட போகட்டும். ம் சரிங்கம்மா. நீ வீடு கட்ட போறது அவருக்கு தெரியும்ல. ஆ தெரியுமா. இந்த மாதிரி நாளைக்கு இந்த நேரத்துல வாஸ்து பண்ண போறோம், நீங்க வந்து பூஜையை சிறப்பா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிடு. சரிங்கம்மா. வேற யாரை கூப்பிடணும்? வாஸ்து பண்றதுக்கு எல்லாரையும்லாம் கூப்பிட மாட்டாங்க. 4-5 பேர் இருந்தா போதும், பெரிய ஆளுக. உனக்கு வேற யாரையும் கூப்பிடணும்னு பிரியம் இருந்தா கூப்பிடு. சரி, அப்ப நான் மச்சானையும் மாமாவையும் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஐஸ் வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போதும். சரி போதும், அதோட முடிச்சுக்கோ. லோனு கிடைச்சிருச்சாயா? இல்லாட்டி கற்பனை வேணா ஏதாவது ஒத்தாசை பண்ண சொல்லட்டுமா? இல்லம்மா, அவன் முதல்லயே கேட்டான். நான் தான் வேண்டான்ட்டேன். லோன் போட்டிருக்கேம்மா. சரியா பிள்ளை, பாரு எதுன்னா சொல்லு. ம் சரிங்கம்மா. சிஸ்டர் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க குமாரண்ணா. பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க சிஸ்டர். உடம்பு பார்த்துக்கோங்க. சரி. அம்மா வரேம்மா. வாயா வாயா. டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சரிங்க தே. சார் சார். என்னங்க வாங்க. அப்பா இல்லையா? இருக்காரு. இருக்காரா? கொஞ்சம் வர சொல்லுமா. சார் வாங்க. என்ன விஷயம்? உட்காருங்க. அப்பா என்னம்மா? எதுனாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா. அவரை அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க. என்ன தம்பி, உட்காருங்க. இருக்கட்டும் சார். சரி, என்ன விஷயம்? சார், வீட்டுக்கு நாளைக்கு வாஸ்து பூஜை பண்ணலான்னு இருக்கோம். சரி, அதுக்கு உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். என்னையா? நான் எதுக்கு? சார், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு கருப்பன் வீட்டு ஆளுங்களை தவிர வேற யாரும் இல்லை. அவங்களுக்கு அடுத்து நீங்க தான். அதான் உங்களையும் கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கும் எனக்கும் என்ன தம்பி இருக்கு? அப்பா சார், இனிமேல் ஒன்றும் இல்லாம இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பழகிருக்கோம்ல சார், அந்த முறையில கூப்பிடுறேன் சார். வந்து கொஞ்சம் பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுங்க சார். பெரியவங்க நீங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காக தான் சார். வாங்க சார். சரி, எத்தனை மணிக்கு? சார், காலையில 8:30 மணிக்கு. சரி, பாப்போம். கண்டிப்பா வாங்க சார். பாக்குறேன் தம்பி, பாக்குறேன். சரிங்க சார். சரி, வந்துருங்க. நான் போயிட்டு வரேன். இருங்க, டீ சாப்பிட்டு போலாம். நீங்க சொன்னதே போதும் சார். போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. ம். நீ ஏன்டாப்பா படிக்கிற? போ உள்ள.